அன்பான நண்பர்களே, நம்ம எல்லாம் ஏதாவது விற்கணும்னா, ஏதாவது கடையில் சேல் பண்ணணும்னா ஒரு விலைக்கு கொடுப்பாங்க. சும்மா யாருக்கும் எதுவும் கொடுக்கறதில்ல ஜனங்க. கிஃப்டாக கொடுப்பாங்க. பட் நார்மலாக கடையில் சேல் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட விலைக்கு எல்லா பொருட்களும் விற்பாங்க. ஆனால் வேதத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார், அந்த வசனத்தை உங்களுக்கு படிக்கிட்டா, ஐசையா 52:3 விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரேல் ஜனங்க அடிமைகளாக போனாங்க. ஏன் அடிமைகளாக போனாங்க? பாபிலோனில், ஈஜிப்டில் ஆண்டவருக்கு விரோதமாக கீழ்ப்படுகிறத விட்டுட்டு தன்னுடைய இச்சைகளில் பாவத்தில் விழுந்து அடிமைகளே ஆயிட்டான். பாவம் எப்பவுமே மனுஷனை அடிமைப்படுத்தும். ஆண்டவர் ஒன்றும் இந்த பாவத்தை உன் மேலே போடுறேன்னு எல்லாருக்கும் போடல. அவனுக்கு ஃப்ரீடத்தை கொடுத்துருக்கார். நீ ஃப்ரீயாக இரு, ஆண்டவருக்கு கீழ்ப்படி அப்படின்னு சொல்லியும் மனுஷருங்க ஆண்டவரை விட்டு உதறி தள்ளி தூர போய் பாவத்தில் விழுந்து தங்களுடைய இச்சையின்படி, தங்களுடைய விருப்பத்தின்படி, தனக்கு தான் எல்லா அதிகாரம் நல்ல மூளையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நம்ம எல்லாம் கிடையாதுன்ட்டு உதறி தள்ளிட்டு அப்படியா அவங்க போகிறாங்க. அப்போ விற்கப்படும் பொழுது எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லாமல், எந்த ஒரு லாபமும் இல்லாமல், ஜீரோ. அந்த இதுக்கு இனிமேல் அவங்கள வாங்கிக்கிறோம். அப்போ அவனை விடுவிக்கும் போதும் அதே மாதிரி தான், ஒன்றும் இல்லாமல் விலையுமின்றி பணமின்றி அவனை ஃப்ரீயாக அனுப்பிடணும். ஆனால் விரோதி அப்படி அனுப்புறதில்லை. ஆண்டவர் என்னன்றாரு, உன்கிட்ட பணம் இல்லையா, உன்னால் முடியலையா, நான் உன்னை ரட்சிக்கிறேன், நான் உனக்கு அந்த ரட்சிப்பை இலவசமாக கொடுக்குறேன், நீ வா என்கிட்ட அப்படின்றார். ஒரு கைதி தன்னை எப்பவுமே விடுவிக்க முடியாது. அவருடைய எஜமான் தான் அவரை விடுவிக்க முடியும். நம்ம கூட பாவத்தில் விழுந்தப்போ ஏசப்பா சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்குறேன்ற. ஆனால் ஜனங்களுக்கு ஆண்டவரத்தில் போக இஷ்டம் இல்லைங்க. ஆண்டவர் ஒரு ஃப்ரீ கிஃப்டை கொடுக்குறார், வாப்பா உழைச்சிக்கோ, நல்லா இரு, சந்தோஷமாக இரு. ஆனால் சில பேர் ஆண்டவரை உதறி தள்ளிடுறோம் நம்ம நிறைய நேரத்தில். அப்படி நம்ம உதறி தள்ளிட்டா இன்னும் அடிமைகளாக தான் இருக்கணும், பாவத்தில் தான் இருக்கணும். மீட்கிறதுக்கு ஆள் கிடையாது. வேறு யாருக்கிட்டேருந்தே அதை விலையை கொடுத்தோமோ இல்லை, வேறு யாரும் நம்மளை அந்த பாவத்திலேருந்து வெளியே எடுக்க முடியாது. விலை கொடுத்து பெரிய அமௌண்ட் ஆண்டவர் நமக்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டு கொண்டார். ஆண்டவர் கூப்பிடுகிற அந்த பெரிய இன்விடேஷனை நம்ம அக்செப்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவரிடத்துல போவோம், அடிமையான வாழ்க்கை போதும், அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடும். இயேசுவோடு பாவம் இல்லாமல் சந்தோஷமாக அந்த மூச்சு ராஜ்யத்துக்குள்ளே போவோம். அப்படியா போக இயேசுநாதர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். மே காட் பிளஸ் யூ மை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.